இன்றைக்கி ஹலோ ஃபுட் இஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்தியான கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க போதும். இப்போ பாருங்கள், கேரட் பீன்ஸ் ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து விடுங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துட்டு இதையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் வறுத்து விடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு 10 செகண்ட் வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. இப்போது கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு அப்படியே ஒரு 10 செகண்ட் வரைக்கும் அதே சூட்டில் வறுத்து விடுங்க போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.